வளவுக்குள்ள பற்றி தான் வைக்கிறது. இது கூட வளவா? இது கொண்ட வீடா? எங்களை விட ஐயா சும்மா விளையாட கோயில் ஃபுல்லாகவே வேலை சும்மா வேறு லெவலில் நடந்து கொண்டு இருக்குது. நான் வந்து கொட்டாங்காடு ஞானவேரவர் கோயில் பாருங்க. இதான் வந்து நேரந்தனின்ற பழைய போஸ்ட் ஆஃபீஸ். அக்கா கலண்ணாக்கள் மிளகா அப்படி கொண்டிருக்கிறான். எல்லாமே உடஞ்சல் நிலைமையிலாம் இருக்குது வீடுகள் எல்லாமே. இது வந்து ஒரு நாச்சியார் வீடு பாருங்க எப்படி இருக்குண்டு. லவ் பண்ணுறார். சரி 1890ஆம் ஆண்டு போட்டிருக்கோம். அதாவது சர்ச்சின் பார்க்கலாமா ஐயா? கிச்சன் என்னமா இருக்குண்டு நீங்களும் பாருங்க. ஆஹா. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களாண்டா. யாழ்ப்பாணத்தை தீவிரத்தில் குறிப்பாக சரவண சந்தில நிற்கும். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். அதாவது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தவையல். அந்த கமெண்ட்ஸுகளில் வந்து கொஞ்சம் அந்த சரவணையில் நேரந்தனில் கொஞ்சம் இடங்கள் காட்டில அதெல்லாம் காட்டி கொண்டு போனாங்க அப்படியே. ஆனால் முக்கியமாக வந்து கரம்பன் தான் எடுக்க போனாங்க வீடியோ. அதான் கரம்பன் எடுக்க போனாங்க, கரம்பன் எடுத்துனாங்க. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஐயரா சொன்னாங்க நாச்சியார் வீட்டை போய் வீடியோ எடுத்து போடுங்க சொல்லி, நான் விற்க போகிற தம்பி எடுத்து போடுங்க சொல்லி அதை போய் வீடியோ எடுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரவணை 2 கோயில்களை வீடியோ எடுத்து போட சொல்லி சொன்னவையில் அதை போய் வீடியோ எடுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிளகா தோட்டம் போய் வீடியோ எடுத்துறாங்க. அதை தொடர்ந்து ஒரு லண்டனும் வந்தாங்க. அவர் ஜெர்மன்லையும் இருந்திருக்கார், லண்டன்லையும் இருந்திருக்கார். ஜெர்மன்லையும் இருந்திருக்கா, லண்டன்லையும் இருந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்டில் நின்று ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டைகள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்காரு. பார்க்க அவ்வளவு பயங்களும் மண்டைக்குள்ளால போயிட்டு ஐயா நீங்க ஜெர்மன்ல இருந்தா வந்த நீங்கள் வெளிநாட்டுல இருந்தா இங்கிலீஷ்ல கதைச்சா தெரியுமா? துடியான மனுஷன் இங்கிலீஷ்ல கதைக்க முடியும் எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சுன்னு. அப்படி பாத்தீங்கன்னா வேற லெவலில் சுவாரஸ்யம் இந்த காணொலி போனது. எங்களோட வந்து உலகத்துல ஒரு 2 வார்த்தைகளோட என்னென்ன காட்டினீங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காட்டினாங்க. எங்களை பாத்தீங்கன்னா உலகத்துல வந்தவர் உலகத்துல பாத்தீங்கன்னா இடையில காணல எங்க போனீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆள காணல. அப்படி கரம்பன் நரவாசி காட்டினான பெஞ்சால காட்டு கொண்டு போட்டு அந்த தீவியில் அதுக்கு இடையில வேறு இடங்கள்லாம் கொண்டு போய் காட்டினேன். இல்ல அப்ப விட்டுட்டு நாங்க சின்னப்படியா நிறைய விஷயம் காட்டினவங்க இந்த காணொலியில நீங்க பார்க்கலாம். இருக்கு சரி யாச்ச காணொலி நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு காணொலியை பார்த்துருவோம். அடிச்சு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. அதோட ஆட்ட காணொலி நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி மறக்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் நிற்கிறோம் வந்து நேரந்தனே சென்ட் பீட்டர்ஸ் வீதியில் நிற்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரந்தனே பழைய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. சரி அதை பார்த்து கூட நாங்கள் அப்படியே போவோம். இது பாருங்க கந்தசுவாமி கோயில் வீதின்னு இருக்கு. பாருங்க இதுதான் வந்து பழைய போஸ்ட் ஆஃபீஸ் நேரந்தனே. இதுதான் அந்த வீடாகும். ஐயா வந்து உங்களுக்கு இந்த இடத்த காட்ட போகிறேன். சரி போய் பார்ப்போம். இதே போஸ்ட் ஆஃபீஸாக தான் ஏங்கினதா வீடு போஸ்ட் ஆஃபீஸ் ஆகிடுதா? வீட்டில் ஒரு அறைய போஸ்ட் ஆஃபீஸாக கொடுத்துருக்கீங்க. அப்போ ஸ்கூலாக ஏங்கினது எங்களை பகுதி முந்தி பாடசாலையாக ஏங்கினதா? டியூஷன் அதுக்கு நடந்ததா? அங்கால நடந்துருக்கு. பாருங்க இதான் வந்து நேரந்தனே பழைய போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு பெரிய வீடு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிங்கால பாருங்க ஒரு பெரிய மரமண்டு விழுந்து இருக்குது. சிவர்கள் இந்த சைஸை பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இந்த கையோட பெருசாக இருக்குது. இது வந்து சீமெந்தாலையும் கட்டியிருக்கீங்கன்னா உள்ள வந்து முருகக்கல்லும் இருக்குது.
வீடுகள் கட்டின கல்லுகள் வந்து மலேசியாவிலேருந்து கொண்டுவரப்பட்ட கல்லுகளால் தானே இந்த வீடு கட்டப்பட்டது. ஒரு அண்ணாத்துக்கு தான் அண்ணா சொன்னவர். பாருங்க, இது வந்து முதல் கல்யாண வீடு எல்லாம் காண பெருசாக கொண்டாடுறவையெல்லாம் அந்த ஐயாட்ட சொன்னவர். சரி வாங்க இந்த வீட்டையும் சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். பார்த்து தடியெல்லாம் கிடையாது, குத்தி போடும். நாங்கள் வீட்டு இந்த பின்புறம் நிற்கிறோம் பாருங்கள். இந்த வீடு எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். சும்மா இப்போ எல்லாம் இல்லாமலே எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கூரைகள் சீதுகள் ஓடுகள் எல்லாம் போட்டிருக்க வீடு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பிரம்மாண்டமாக. வந்து ஒரு அண்ணா வந்து நேரந்தனை சரவணை கர்ணந்தோட்ட கந்தன் ஒரு கோயில் ஒன்று இருக்காம். சரி அதையும் கொண்டு காட்டுட்டான் வந்தவர். செய்வாங்க, நாங்கள் அதையும் போய் காட்டி கொண்டு வருவோம். இதில் வரைக்கும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து அந்த நேரந்தனை கர்ணந்தோட்ட கந்தன் கோயில். இவங்க நாங்கள் போய் கோயிலையும் பார்த்து கொண்டு வருவோம். நாங்கள் கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம். இழுத்துக்கொண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நேரந்தனை கர்ணந்தோட்ட கந்தன் கோயில். வந்து பாருங்க கோயிலில் தேர் முட்டி. அப்படியே இங்கால வந்தீங்கண்டா இதில் வந்து ஒரு சனசமூக நிலையம் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து ஸ்ரீ முருகன் சனசமூக நிலையம். அப்படியே இங்கால கோயில் இருக்குது பாருங்க. சரி நாங்கள் போய் கோயிலை பார்ப்போம். சரி வாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வேலை நடந்துகிட்டு இதில் வந்து தூணுகள் அமைக்கிற மாதிரி பெரிய பெரிய கிடங்கள்லாம் வச்சுருக்கணும். இப்போதான் கோபுரம் புதுசாக அமைச்சிருக்கணும் போல். இனித்தான் வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. ரெண்டாயிரத்தி 26 மகா கும்பாபிஷேகம் நோக்கத்தோட நாளையும் பாலஸ்தானம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 2026ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்கிறதுக்காக பாலஸ்தானம் செஞ்சிருக்கணும். இந்த வருஷம் வந்து கும்பாபிஷேகம் செய்யணும் இந்த கோயிலில். பாருங்க கோயிலில் வந்து வேலையெல்லாம் நடக்குது பாருங்க மும்முரமாக. இப்போ வந்து இன்றைக்கு கார்த்திகை பூஜை நடைபெறுது. அதுக்காக வந்து பாருங்க கும்பம் எல்லாம் வச்சு பூஜை செஞ்சு கொண்டிருக்கணும். செய்வாங்க, அப்படியே கோயிலை சுற்றி பார்த்து வருவோம். கோயில் ஃபுல்லாகவே வேலை சும்மா வேறு லெவலில் நடந்து கொண்டிருக்குது. இங்கே பாருங்க வேலையில் பாருங்க அப்படி நடந்து கொண்டிருக்காண்டு. இந்த கூரை ஓடுறதுக்கான சாமான் எல்லாம் இருக்குது பாருங்கள். மரக்கட்டைகள்லேருந்து குத்தியல்லேருந்து எல்லாம் இருக்குது. அப்படி இந்தியாவில் வந்து இதுலேயும் ஒரு இது கட்டி கொண்டிருக்கணும் பாருங்கள். எல்லாம் சீமெந்தெல்லாம் குழச்சி வச்சுக்கணும்.
உள்ள கருவறையிலையும் பேர் நடந்துகிட்டு அப்படி இந்த கோயிலுக்கு முன்னாலேயும் ஒரு வைரவர் கோயில் இருக்குது பாருங்க. நாங்கள் அந்த வைரவரையும் பார்த்து வந்துடுவோம். இந்த வைரவர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் இது ஒரு கேணி ஒன்று இருக்குது. அந்த கேணியை பார்ப்போம் வாங்க. பாருங்க கேணி இருக்குது. இந்த கேணிக்கு பக்கத்தில் ஒரு கல் ஒன்று கட்டியிருக்கேன் பாருங்க. இந்த கல்லுன்ற பேர் வந்து ஆவுரஞ்சிக்கல். இது எதுக்கு கட்டுறேன்னு வைக்கிறேன்னு பார்த்தீங்களாண்டா இந்த ஆடு மாடுகள் வந்து தண்ணியை குடிச்சிட்டு அதுகளுக்கு வந்து இந்த கடிக்கும் தெரியுமா, உடம்புகளில் பூச்சிகள் கடிக்கும். அதுக்காக இதில் வந்து ஒரு உரசிட்டு போவோம். அதாவது கடிச்சா சொரிகிறதுக்கு வந்து இந்த கல் கட்டி வச்சிருக்கணும். பாருங்க நல்ல ஒரு ஆழமாக நல்ல கிளை இருக்குது பாருங்க இந்த கேணி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கதிரையை போட்டு இருந்தால் சும்மா நல்ல நித்திரி கொண்டு வரும் தெரியுமா. பாருங்க வைரவர் கோயில் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வைரவர் கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கோம். பாருங்க இது இந்த வைரவர் கோயில் என்ன மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது பாருங்க. இதுதான் வைரவர் கோயில். வைரவர் இன்னும் வீட்டில் இருக்க சொல்லி பாருங்க. கோயில் வந்து பூட்டி இருக்குது. கோயில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கன்னா. சரி நாங்கள் இப்படி காணொலியை தொடருவோம். அப்படி உங்கள் இடங்களில் வந்து நான் காட்டாத இடங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு போய் காட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரவணை கொட்டாங்காட்டு ஞான வைரவர் அந்த கோயிலையும் காட்ட சொல்லி கேட்டிருக்கிறீங்க. சரி வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் கோயிலை. வந்தோம்ட பாருங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே உடஞ்சல் மேலே இருக்குது வீடுகள் எல்லாமே. இதில் பாருங்க பாரதி சனசமூக நிலையம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் போகுது பாருங்க அந்த கோயிலுக்கு போகிற ரோட். சரி வாங்க நாங்கள் போகலாம். இந்த பாரதி என்ன வைரவர் கோயில்? கொட்டாங்காடு ஸ்ரீ ஞான வைரவர் கோயில். நாங்கள் கொட்டாங்காடு ஸ்ரீ ஞான வைரவர் கோயில் போயிருக்கோம். இதில் அமுதசுரவி மண்டபம் இருக்குது. இதில் பாருங்க பொன்னுத்துறை அமுதசுரவி மண்டபம் இருக்குது. இதான் வந்து அந்த ஞான வைரவர் கோயில். இதான் வந்து கொட்டாங்காடு ஞான வைரவர் கோயில். சரி வாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். கோயிலில் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு போல். பாருங்க இதான் வந்து வைரவர் கோயில். ஃபுல்லாக தர சேவையில் நடக்குது பாருங்க. இதில் பாருங்க பிள்ளையார் இருக்கார். இதில் என்னடா உள்ள வேலை நடக்குது. கொஞ்சம் உள்ள டஸ்ட் பறந்துருக்கு. கொஞ்சம் கதைக்கவும் ஒரு மாதிரி தொண்டை அடைச்சி கொண்டு இருக்குது. இதில் வந்து முருகன் இருக்கார். கோயிலில் வந்து ஒரு கிணறு இருக்குது பாருங்க. சரவணையில் வந்து நான் காட்டாத இடங்கள் கொஞ்சம் இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் பேர் கமெண்ட் போட்டு நீங்கள் எனக்கு ஒரு அண்ணாவும் கோல் பண்ணி காய்ச்சவர் 2 கோயிலை காட்ட சொல்லி, அதாவது ஒன்று வைரவர் கோயிலும் ஒரு முருகன் கோயிலும் காட்ட சொன்னவர். மற்றபடி சரவணையில் நான் ஏதாச்சும் வீடியோக்களில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் கோயில்கள் இடங்களை காட்டாட்டி கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த இடத்தையும் போய் நான் காட்டுவேன். இப்போ நாங்கள் வந்து அப்படி அங்கால ஒரு ஐயா வந்து அந்த வீட்டையும் காட்ட சொன்னவர். பெரிய வீடு இருக்காம். சரி போய் அந்த வீடையும் பார்த்துக்கணும். நாங்கள் எந்த இடம்னா கரம்பனில் கொஞ்சம் இடங்கள் நான் போன ஒரு வீடியோவில் பெருசாக காட்டல, அதையும் ஃபுல்லாக காட்ட போகிறேன். சரி நாங்கள் இப்படி வீடியோ தொடருவோம். இதுதான் வந்து கரம்பன் போகிறதுக்கு ரோட் வந்து கரம்பன் போகிற ரோட் வந்து இதில் பாருங்க
இதில் வந்து பேர் போட்டிருக்கேன் பாருங்கள், நேரந்தனை கரம்பன் வீதி. இந்த இடத்தின் பேர் வந்து செருக்கன் சந்தின்னு சொல்கிறாவில்ல, அந்த இடத்தின் பேர் வந்து. சரி, நாங்கள் இப்படியே போவோம். இதால் போனால் தான் கரம்பன் வருகுது. சரி வாங்க நாங்கள் போவோம். போகிறதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு இயேசுண்ட சிலை ஒன்று இருக்குது பாருங்க. இதில் வந்து மாதாண்ட சிலை இருக்குது. சரி வாங்க நாங்கள் போவோம் ஊருக்குள்ளே. சரி வாங்க நாங்கள் இப்படி ஊருக்குள்ளே போவோம். தொடர்ந்து போவோம். பாருங்க இடத்தை என்னமா இதுக்குண்டு குளம் ஒன்று இருக்கு. புதுசா வந்து அவையும் பார்க்கத்தான் மாட்டிக்கொள்றேன் போய்க்காங்க. உண்மையிலேயே மிக அழகான இடம். பேரடைஸ் லொக்கேஷன் என்ன மாதிரி இருக்கு வேற லெவல. இப்போ பாருங்க, நாங்களும் பைக்கில் போய் கொண்டிருக்கோம் உடைய கரம்பனுக்குள்ளே. அதில் பாருங்க முன்னோட பஸ் ஒன்று வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உப தபால் கந்தோர் இருக்குது. கரம்பன் கிழக்கு கரம்பன் கிழக்கு போஸ்ட் ஆஃபீஸ். சரி, போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இவர் கல்யாணம் செஞ்சவருமா இருக்கான். ஒரு ஒழிகிறார் ஓடுறாங்க. இப்போ வருவது கல் எவ்வளோ போகுது அங்கிள்? கொஞ்சம் எவ்வளோ போகுது வருவது கல்? லவ் பண்றார். சரி, இப்போ இருக்கிறாங்களா? அதான் எவ்வளோ அங்கே இப்போ வருவது கல் போகுது? கல் எவ்வளோன்னு சொல்லி விலை எவ்வளோ கல்? நீங்கள் எங்கே இருந்து வாங்க போகிறோம் கல் கல்லுங்க என்ன பிடிச்சி குடிக்க வச்சு சங்கத்தை கொண்டு போய் சரி சரி. இங்கே ஓடிங்க அப்புறம் உங்களை ஓடிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரம்பன் புவனேஸ்வரி அம்மன் கோயில் பாருங்க. வாங்க கோயிலை போய் பார்த்து கொண்டு வருவோம். இல்லை பாருங்க போட்டிருக்கணும் பேர், ஊர்காவத்துறை கரம்பன் கிழக்கு கந்தையம்பதி அருள்மிகு காளிகா புவனேஸ்வரி அம்பாள். கோயில் வந்து பூட்டி இருக்குது. சரி வாங்க நாங்கள் அங்கே போய் காணொலியை தொடருவோம். ஸ்கூல் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்கூல் தான், பார்க்க தெரியுது. வெளியில் பார்க்க சின்ன ஸ்கூல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க சர்ச் வருது. இதில் வந்து பாருங்க மாடல் அமைஞ்சு ஒன்று இருக்கு. என்னடா எல்லாரும் ஓடுறீங்க? சரி வாங்க நாங்கள் அந்த சர்ச்சை போய் உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் வந்து சர்ச். அன்றைக்கு வந்து சர்ச் வந்து உள்ளே போகிறது பாதை தெரியாது எங்களுக்கு. நாங்கள் இது வரைக்கும் வந்து நாங்கள் உள்ளே வர்றதுக்கு பாதை இல்லாதால் வந்து நாங்கள் போயிட்டு வந்து திரும்பி கொண்டு இன்றைக்கி தான் உள்ளே வர முடிஞ்சது. பாருங்க இதுதான் சர்ச். பாருங்க மேலே வந்து
டேட் போட்டிருக்கணும் 4/7/1953, அதாவது 53ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சர்ச். சட்டப்படி இருக்குது பாருங்க இந்த இடமே. பாருங்க இதுலேயும் வந்து ஒரு டேட் போட்டிருக்கணும். எஸ் செபஸ்டியன் சர்ச் என்று போட்டிருக்கணும். 1890. இது வந்து 1890ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சர்ச். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1890ஆம் ஆண்டு போட்டிருக்கணும், அதாவது சர்ச்சின் டேட் வந்து. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா 1953 போட்டிருக்கணும், 4/7/1953. இதை பற்றி யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்ச் வந்து முதல்ல 1890ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ணப்பட்டு பெருசாக கட்டப்பட்ட டேட் வந்து 1953 இருக்குமா? அப்படி இது எனக்கு தெரியாது, யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு மணி கோபுரம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டிருக்கணும் பாருங்கள், 1932ஆம் ஆண்டு கட்டப்பட்டது பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு சந்தியாம். ஒரு அங்கிள் வந்து தன் வீட்டை காட்ட சொன்னவர். அந்த போகிறதுக்கு இந்த இதுதான் வந்து பாதை. உங்களுக்கு இடம் சொல்கிறேன்டா, இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த வீட்டோட ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு பக்கத்து ரோட் தான். இங்காலேயும் ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கு ரெண்டு கடைக்கு நடுவில் இருக்க ரோட். அந்த ரோட்டில் ஆனால் வீடு இருக்கு, அவட்ட வீடு. சரி வாங்க அதையும் போய் பார்ப்போம். வேலேருந்து ஒரு அண்ணன் வந்து கோல் பண்ணி கதைச்சவர் என்னோட. அவர்கிட்ட பேர் வந்து குணான்னு சொன்னவர். அவர் வந்து இந்த வீடு அவர்கிட்ட வீடாம் வந்து இதை வீடியோ எடுத்து போட்டுட்டான்னு சொன்னவர். அதாவது இந்த ஏரியாவிலே இந்த வீடு தானே பெரிய வீடாம் அவர்கிட்ட. சரி வாங்க நாங்கள் போய் வீடை சுற்றி பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. இந்த அண்ணா தான் வந்து அவர் சொல்லி வந்து வீடை வந்து திறந்து விட்டார். வந்து உள்ளே போய் பாருங்க இப்படி இருக்குண்டு. பாருங்க உள்ளே போய் பாருங்க ஃபுல்லாக மாவுள் பதிச்சிருக்கிறோம். உள்ளே சும்மா ஃபேன் எல்லாம் மேலே போட்டு வேறு வீடு அப்படி அழகாக இருக்குண்டு. பாருங்க இதில் வந்து ஒரு பெட் இருக்குது, ஆக்கள் இருக்கிற மாதிரி. இங்கே பெட்டோட அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாருங்க, ரூமோடையே. இது வந்து ஒரு நாச்சார் வீடு பாருங்க எப்படி இருக்குண்டு. பாருங்க ஃபுல்லாகவே மாவுள் எல்லாம் பதிச்சு தயாரிக்கிறேன் பாருங்க வீடு ஃபுல்லாகவே. இது வந்து கிச்சன். இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இந்த ரூமோடையும் ஒரு பாத்ரூம் இருக்குது பாருங்க. அந்த அங்கிள்ஸ் கால் பண்ணி சொன்னவர் இந்த ஏரியாவிலே வந்து வேண்ட வீடு தானே பெரிய வீடாம், அதாவது 30 பேர் இருக்காம இந்த வீடு. இதுவும் ஒரு கிச்சன் தான் பாருங்கள், 2 கிச்சன் இருக்குது. அங்கேயும் ஒரு கிச்சன் இருக்குது, இங்கேயும் ஒரு கிச்சன் இருக்குது. இங்கே கொஞ்சம் வேலையில் கிடக்குது. இதுக்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள்.
பாருங்க இந்த ரூமோடையும் அப்படியே பாத்ரூம் இருக்குது பாருங்க, அட்டாச் பாத்ரூம். இங்கேயும் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது பாருங்க. இது வந்து பொதுவாக பாவிக்கிற பாத்ரூம். மற்ற எல்லாம் வந்து ஒரு ரூமுக்கும் ஒரு பாத்ரூம் வச்சிருக்கலாம். ஆனால் வீட்டையும் போய் வெளியில் சுற்றி பார்த்துட்டுறோம். உள்ளே சுற்றி பார்த்துட்டோம், இப்போ வெளியில் போய் சுற்றி பார்ப்போம். பாருங்க இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது. ஓ பெரிய தொட்டி இருக்குது. இந்த வீட்டை வந்து முதல் துளா இருந்துருக்குது. ஆனால் இப்போ வந்து கட்டு மட்டும் தான் கிடக்குது. இப்போ துளா கட்டுறதுக்கான கட்டு மட்டும் தான் இருக்குது, மற்ற துளாக்கள் எல்லாமே இல்லை. சரி வாங்க இந்த பக்கத்தில் வீடை சுற்றி பார்த்து வருவான். பின்னால் வந்து எல்லாம் செடிகள் முளைச்சிருக்குது. இங்கால எல்லாம் சுத்தம் செஞ்சுருக்கணும் பாருங்க, க்ளீனாக இருக்குது. அங்கால தான் கொஞ்சம் கண்டுகள் முளைச்சிருக்குது. வீட்டுக்கு பின்னால் இருக்குது பாருங்க, இதெல்லாமே இந்த வீட்டோட காணி தானே. மொத்தமாக 30 பேரப்பான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று தெரியும் பாருங்க. இந்த பாத்ரூம் முன்னால் பாருங்க முள்ளு கம்மி ஒன்று கட்டியிருக்கணும். அது வரைக்கும் இந்த வீட்டுக்கார அண்ணையோட காணி தானாம். அந்த அங்களுக்கு வந்து இந்த வீடு கொடுக்குற ஐடியாவும் இருக்குன்னு சொன்னவர். யாராச்சும் இந்த வீடு வாங்க போகிறீங்கண்டா வந்து பயோவில் வந்து என்ன நம்பர் இருக்கும், நீங்கள் வந்து எனக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ஐயாண்ட கண்டெக்ட் நம்பர் தருவேன். சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். வந்து திரும்பவும் அந்த காளி கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் காளி கோயிலுக்கு முன்னால் ஒரு வீதி ஒன்று போகுது. அதாவது இதில் போட்டிருக்கீங்கன்னா காளி கோயில் முன் வீதி என்று போட்டிருக்கிறேன் போட்டில். இப்போ இந்த வீதியாக தான் இன்றைக்கு போய் உள்ள பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். இதில் பாருங்க காளி கோயில் ஒன்று இருக்குது. நம்ம பார்த்து காளி கோயிலுக்கு முன்னால் பாருங்க தோட்டமா தங்கி நின்றா செய்கிறீங்க? தோட்டம் தங்கி நின்று செய்கிறீங்களா? இன்னும் இங்கே தங்கி நின்று இங்கே கலர் கொடுத்தாங்க. ஆஹா பார்க்கலாமா? ஐயா கிச்சன் என்னமா இருக்குண்டு நீங்களும் பாருங்க. ஆஹா பாருங்க ஐயா கிச்சனு. ஐயா இங்கேயே தங்கி நின்று தோட்டம் செய்து வந்திருக்கார் பாருங்க. ஐயா இதுக்கு தான் தங்கி இந்த தோட்டம் செய்கிறார். இங்கே தான் எல்லாமே செய்யும், சமைக்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே தான் போல். கொஞ்சம் வேடியாக கேட்டில் இருக்குது பாருங்க, டீ எல்லாம் போட்டு குடிச்சிருக்கார் பாருங்க. சட்டிகள் எல்லாம் இங்கே இருக்குது. காகம் ரெண்டு மேலே மூடி வச்சு காகம் எல்லாம் காகம் வந்துடும் மட்டும் எல்லாம் பாயால் மூடி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும், சாப்பாடுகள் எல்லாம். அப்போ ஐயா எத்தனை கண்டு செய்கிறீங்க? நாங்கள் 6000 கண்டு செய்கிறோம். 6000 கண்டு. 6000 கண்டு கத்தரி உலக எல்லாம் செய்கிறோம். அவள் தோட்ட வேலை எப்படி போகுது? தோட்டத்தில் பரவாயில்ல. இந்த ஒரு எல்லாம் இந்த குடும்பம் வந்துச்சு, எல்லாம் நோய் வந்துச்சு. நோய் எல்லாம் வந்து பாருங்க எல்லாம் எரிஞ்சு வச்சு எரிஞ்சு வைக்கிறாச்சு. நல்லா வந்த வேற இப்போ எல்லாம் எரிஞ்சு எல்லாம் கொஞ்சம் பழையாயிடுச்சு. இதில் யார் நிற்கிறது? உங்களை சினேதாமா? எங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காகங்கள் வந்து பறவைகளுக்காக
அப்போ எத்தனை கட்டை செய்கிறீங்களா ஐயா? நாங்கள் ஒரு 6,000 இன்னைக்கு எங்களோட பேரன் செய்தாங்க 4,000 5,000 கண்டு ஆ இல்லை 10,000 கண்டு செய்கிறாங்க. பேரனுக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படி விவசாயம் செய்யணும்னு சொல்லி? ஓ இப்போ எல்லாரும் விவசாயத்தை விட்டு போய்க்கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி நாங்கள் விவசாயம் தான் எங்களுக்கு இது எங்களுக்கு வேற ஒரு தொழிலும் தெரியாது. விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியம். சின்ன வயதுலேருந்தும் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு வரியம் நட்டம் வரும், ஒரு வரியம் இல்லாமல் வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்தோம். நாங்கள் இங்கே பாருங்கள் எல்லோரும் மிளகாய் ஆஞ்சி கொண்டிருக்கிறோம். சரி வாங்க ஐயாவோட போய் கதைப்போம். இல்லை பாருங்க அக்கா கலன்னாக்கள் மிளகாய் பிடிங்கி கொண்டிருக்கிறோம். இதில் எத்தனை கிலோ இருக்கும்? இதில் 35 கிலோ 35 கிலோ. ஒரு பேக்கில் 35 கிலோ வரும். 35 கிலோ இருக்கும். சம்பளமே போகும் இவைக்கு வேறு செய்தாங்க. அவைக்கு சம்பளம் கொடுக்கத்தான் போல. ஒரு நாள் எவ்வளோ கேட்பீங்க? ஒரு சம்பளம் 2,500 3,000 ஒரு நாளைக்கு. பொம்பளையாக இருந்தால் 2,500, ஆம்பளை இருந்தால் 3,000. அப்படி வேலையை பொறுத்து சம்பளம் வேணும். இப்போ அப்படியா? ஓகே ஓகே. வேறு வேலைண்டா கஷ்டமான வேலை இருந்து ஆம்பளை விலைக்கு 3,000, மற்ற விலைக்கு 2,500 2,000 போகும். இப்போ மிளகாய் ஆச்சு 2 எல்லாருக்கும் ஒரே சம்பளம். ஆம்பளை இருந்தால் பொம்பளை இருந்தால் ஒரே சம்பளம். இது ஒரு நிம்மதியான வாழ்க்கை. என்ன லாபம் வச்சுருக்கீங்க? கரண்ட் வசதி இல்லையா ஐயா? கரண்ட் வசதி இல்லையா? கரண்ட் வசதி இல்லை. அப்போ இரவு தங்க லாம்பு ஒழிச்சிருந்தான். லாம்பு அடிச்சிருந்தான். அந்த பூச்சியோட பயம் இல்லையா? அந்த காலத்து நினைவுகள் வரும் போல லாம்புல இருக்கேக்க. அப்போ கரண்ட் இல்லை தானே? பழகி இருக்கு வேணே பழகிட்டோம். அப்போ இன்னொரு ஆளுங்க மகனா இப்போ நின்றவர் பேரன் பேரனா? பேரனும் இங்கே தானே இரவில்? பேரன் இங்க ஆ பேரன் நான் தான் கிடக்கேன். தொடர்ந்து இப்போ எத்தனை வருஷமா இங்கே தங்கி இருந்து செய்து கொண்டிருக்கீங்க? நாங்கள் இப்போ 5-6 வருஷமா 5 வருஷம் தொடர்ந்து. அதுக்கு முதல்ல என்ன மாதிரி? அதுக்கு முன்னாடி நாங்கள் விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு போயிடுறது. இப்போ தான் கல்லர் எல்லாம் கூட அதிகரிச்சது. நாட்டில் பஞ்சம் பட வர அளவுகள் கூடுச்சு. அதோட இங்கே வந்து என்ன பயிற்சி அதிகமாக இப்போ பயிர் செய்கிறவையால்? புகையில மட்டும்தானே அதிகமாக ஆஞ்சிடாங்க. நீங்கள் என்ன புகையில செய்ய யோசிக்க? புகையில செய்யக்கூடாது. புகையில செய்து போட்டு புகையிலால நட்டம் தான் படும். புகையில பெரிய லாபம் வராது, நட்டம் தான். இதெண்டா முதல் தான் போகும். சில இடத்துல கேட்க சொல்லி நாம் வரும். சில இடத்துல கேட்க சொல்லி நான் புகையில விற்கிற காசில் ஒரு ஆளை குடும்பத்தில் ஒரு ஆளை வெளிநாடு அனுப்பலாம். அது சொல்கிறது தான். அது சில பேர் அபயம் அதிர்ஷ்டத்தை பொறுத்து. அதிர்ஷ்டத்தை பொறுத்து எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் வராது. எங்களை வியாபாரி எடுத்துட்டு போய் ஏமாற்றி போட்டு இண்டை தார் நாளை தார் இண்டை தார் நாளை தார் ஏமாற்றி கொண்டு போவாங்க. பெருசாக காசு தர மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க. 14 லட்சத்துக்கு போய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசு வேணும். 10 லட்சம் வந்து 5 ஒரு 5,000 10,000 50,000 20,000 1 லட்சம் தான் தருவாங்க. அது கூட செய்ய மாட்டாங்க. கையில் காசு வந்துட்டு வாங்கி கொண்டு போக மாட்டேன். 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் செல்லும். காசு வந்துட்டு வாங்கி கொண்டு போக மாட்டேன். வந்துட்டு பண்ணிடுவாங்க. உணர்த்தி அப்படியும் வந்து பண்ணிடுவாங்க. அப்படி அந்த அங்கே சிங்கநாடுலேருந்து யார் வர்றார், சிங்கநாடு யார் வந்தா உடனே காசு வந்து வாங்கிட்டு போவாங்க. அது சோடியில் உடனே வந்து கட்டுறவங்க உடனே வந்து கட்டுவாங்க. உடனே காசு வந்துடுவாங்க. இது வாங்கல அப்படி இல்லை. இங்கே உள்ளார்கள் வேண்டி போட்டு 4 மாதம் 3 மாதம் 5 மாதம் வந்து. இப்போ நீங்கள் உணர்த்தி கொடுத்தா கொழும்புலேயே கொண்டே கொடுக்கலாம் தானே? இல்லையா? கொழும்புலேயே கொண்டு கொடுக்கலாம். எங்களுக்கு அங்கே வியாபாரிகளுக்கு இருக்கிற மதிப்பு எங்களுக்கு இல்லை. அவங்க வியாபாரி கொண்டு கொடுத்தா கூட இருப்பாங்க. எங்களை கொண்டு கொடுத்தா நாங்களே போய் கட்டுவாங்க அங்கே உள்ள கிடக்கார். அதுதான் பிரச்சனை. ஐயா இதில் பணம் மாட்டை வட்டி கொண்டிருக்கிறார் ஐயா. பாருங்க ஐயா, இடும்பு மனிதர் மாதிரி நிற்கிறார். ஷூ எல்லாம் போட்டான், ஷூ எல்லாம் போட்டா ஐயா வலிக்கிற நிற்கிறார். இடும்பு மனிதர். ஐயா குத்தலாமா? ஐயா ஐயா என்ன நடக்குது? மட்டை வட்டி அளக்குறேன். ஆஹா, அப்போ எத்தனை மட்டை வெட்டி இருப்பீங்க? நான் ஆல்ரெடி விற்றுட்டேன் மட்டை. ஆஹா, மட்டை வெட்டி கொடுக்குற விற்கிறீங்களா? ஒவ்வொரு மனையும் இதெல்லாம் விற்கிறீங்களா? விற்கிறதா இல்லைங்க? எங்களை வளவுக்குள்ள வட்டி தான் விற்கிறது. ஆஹா, இது கூட வளவா? இது கொண்ட வீடா? எங்களை விட ஐயா சும்மா விளையாட பேக்காட்டா சொல்லுங்க. ஆட்ட விடுது என்ன விடு ஐயா? அதுக்காக ஐயா நான் பகடி விட வரேன். சீரியஸா கேட்குறது. ஆட்ட வீடு எந்த வீடு வேற ஐயா? நீ மட்டை வட்டி வித்து கொண்டிருக்கீங்க, அது உங்களோட வீடுன்னு சொல்றீங்க. மூளை வட்டிக்காரர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. உண்மையாவோ? உண்மையா ஐயா? நான் வெளிநாடா? அதான் 7 வருஷம் நான் ஜெர்மனில் இருந்தேன். 24 ஜெர்மனில் இருந்து வந்துருக்கிறீங்க நீங்க? இப்போ 24 வருஷம் லண்டனில் இருந்தேன். வெளிநாட்டுல இருந்தா வந்து நிற்கிறீங்க நீங்க?
அதான் பார்த்து ஷூ எல்லாம் போட்டேன்னு ஹாயா தான் நிக்கிறீங்க. இல்லை இதில் போத்தலோட இருக்கும் பள்ளி கட்டி விட்டோம். இங்க அங்க உழைச்சிட்டு வந்தீங்க சரி, இப்பயும் உழைக்கணும்னு சொல்லி எப்படி உங்களுக்கு அந்த தோட்ஸ் இருக்குது? இல்லை அங்கே நான் கஷ்டப்பட்டு உழைச்சினாங்க. நான் லண்டன் வேலை 16 மத்தியானம் வேலை இருக்கிறேன். காலை 6 மணிக்கு போனால் 11 மணிக்கு 16 மணிக்கு வேலை செய்கிறேன். ஜெர்மன் 8 மத்தியானம் ஓகே வேலையா அது வருமானம் ஓகே. நான் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக லண்டன் போக வேண்டிய அவசியம் வந்துட்டு நான் லண்டன் போனேன். பிள்ளைகள் எல்லாம் அங்கே அவர் லண்டனில் நான் படிக்கவே இல்லை, கல்யாணம் கட்டி டாக்டராக இருக்கிறேன், இன்ஜினியராக இருக்கிறேன். ஐயா இங்கே வந்தாச்சு சொந்த ஊருக்கு வரும்? இல்லை சொந்த ஊர் என்ன எந்த சொந்த ஊர் யாழ்ப்பாணம். இது என் வைஃபில் ஊருக்கு அக்கா வீடு கட்டுறேன். தாஜ்மஹால் ஒன்று கட்டி இருக்கிறேன். தாஜ்மஹால் கட்டிக்கிட்டேன். ஆனால் ஒரு நாள் லண்டனில் பெரிய வீடு கட்டி இதை விட பெரிய வீடு வச்சுட்டேன். 5 bedroom வீடு, இது 3 bedroom வீடு. திருப்பி நாட்டுக்கு போகிற பிளான் இல்லை இல்லை நான் 6 மாதம் போகிறேன். 6 மாதம் போகிறீங்க? இப்போ போய் வந்து 4 மாதம், திருப்பி 6 மாதம் போகிறோம். என்ன சொந்த நாட்டை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறீங்க? நான் ஒவ்வொரு வருஷம் பார்த்தேன். எனக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா? இல்லை அங்கே கஷ்டப்பட்டாங்க, இங்கே வந்து சும்மா இருந்தால் உடம்பும் பல பேரும் இது மாதிரி தான் நிற்கிறீங்களா ஐயா? இந்த மரத்துக்கு மேலே ஒவ்வொரு நாளும் இப்போ 2 நாள் தண்ணி ஊற்றல தெரியுமா, 2 நாள் நல்ல மழை, இன்னும் 2 நாளே மேலே தண்ணி ஊற்றுறோம். ஒரு எனக்கு 4 மத்தியானம் அது ஆளை வச்சு போயிட்டு மற்ற இதெல்லாம் நான் தான் போட்டினேன் அடிமட்டியில். ஓகே ஓகே ஐயா நீங்கள் எனக்கு வந்துட்டீங்க. நான் எதிர்பார்க்கியா நீங்கள் இந்த வேர்ட் சொல்லுவீங்களா? என்ன வேர்ட்? இது கூட வீடாட்டு அடகட இல்லை அந்த என்ன சொல்ற, இந்த வீடு கட்டினா உண்மையாக இப்படி வீடுகளில் உள்ள ஆட்கள் மோஸ்ட்லி இறங்கி வந்து வேலை செய்ய மாட்டோம் தெரியும் தானே ஐயா? என்ன சொல்றீங்க, ஓமா இல்லையோ? இல்லை நான் உங்களோட கூலியிலே செய்யணுமே, சிமெண்ட் உழைச்சி கொடுப்பேன். எல்லாம் காப்பீட்டு வேலை அறியும், அவங்க வேலைக்கு வாக்கில் வச்சு தான் செய்தேன். நான் அவங்களோட சேர்ந்து நான் வேலை இருக்கேன். பொழுதுபோக்கு போகுது. மரங்கள் எக்கச்சமான மரங்கள், ஹோம மரங்கள், சுத்தமாக இப்போதைய நாங்கள் வந்து இந்த பெருசாக கஷ்டப்படுற மாதிரி வேலைகள் ஒருத்தருக்கு போக மாட்டேனா? நாங்கள் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு நாங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம தான் முதல் ஜெர்மனில் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் டொய்லெட் தான் கழுவினேன் நான் 1 மாதம். எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு மாதிரி நான் செப்பிட்ட கட்டு 6 மணி நிப்பாட்டுனா நான் கிச்சனுக்கு வாங்கினது. அப்புறம் எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு பிறகு நான் கிச்சனில் போயிட்டேன். கிச்சனில் போய் சும்மா சட்டிவான அளவு இதில் இருந்தால் நான் கொஞ்சம் வேலையை பிடிச்சிட்டேன். அப்புறம் நான் குக் ஆகிட்டேன். 6 வருஷம் குக்காக இருந்தேன். அப்போ சமையலும் செய்வீங்க? ஓ சமையல் செய்வேன். ஐயாட்ட நிறைய திறமைகள் இருக்கு. ஐயா ஓகே சரியா சரியா நான் நன்றி ஐயா, சந்தியால சந்தோஷமா. ஓகே நீங்கள் எந்த இடம்? நான் ஜாழ்ப்பாணம் தட்டாயச்சந்தி கிட்ட. தட்டாயச்சந்தி நன்றி ஐயா. எனக்கு தட்டாயச்சந்தியிலே ஆக்கள் இருக்காங்க, ஆக்கள் மறந்துட்டேன். பாருங்க ஐயாண்ட வீட்டை பின்னால் உள்ளதான் ஐயாட்ட வீடு பாருங்க. பெரிய மாளிகையை கட்டி வச்சிருக்க, தாஜ்மஹாலை கட்டி வச்சிருக்க. வைஃபுக்காக கட்டின வீடாமா இது? வைஃபுக்காக கட்டி வச்சிருக்க. என்ன பிள்ளைகள் வந்து நிற்க மாட்டீங்க, வந்து நின்றவே 10 நாளையில் போய் திரும்பி வீடு குளிப்பு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு 10 நாள் நின்றவே 10 நாளில் போயிட்டுங்க. அங்கே பிறந்து வளர்ந்த அகலிஞ்சால இருக்கு. இல்லைம்மா 5 பொம்பளை பிள்ளை மிஞ்ச வந்து ஒரு 1 பொடி. 5 பொம்பளை பிள்ளைகளா? ஓ ஒரு பொடி. அவர் கன்னடாவில் இருக்குது. இல்லை 6 பேரும் மிஞ்சாமல் பிறந்தது. அங்கேயும் பிறந்தது? இந்த ஆஸ்பத்திரி தான் பிறந்தது. எத்தனை வயசு அவைகளுக்கு? மூத்தவாக்கு மானுக்கு இப்போ 45 வயது ஆகுது. ஐயாக்கு? எனக்கு 67 வயசு. 67 வயசுலையும் இப்படி ஒரு வேலை செய்வீங்கன்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. சும்மா வெட்டி விட்டுருவேன். அங்க இருந்துட்டு இங்க வந்து வேலை செய்யக்குள்ள அந்த என்ன சொல்ற, அந்த உடம்பு அந்த இசைவாக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படுமே. கஷ்டப்படும் உடம்பு. இல்லை அதை பழகிட்டு. சரி ஐயா, நன்றி ஐயா.